ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம திருச்சியில் இருக்க பேர்ட்ஸ் பார்க்குக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவில் இந்த பார்க்குக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அண்டு இங்கே என்ன மாதிரியான பறவைகள் இருக்குது, எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது இல்லை, ஹாஃப் டிக்கெட் அவனுக்கு போட்டோம். இருடா தம்பி. சரிங்க, இந்த கையில் பிடிச்சி. உனக்கு ஈர தரலையா? இந்த கோழிக்கு கொடுக்காங்க டிக்கெட். ஆமாம், நாங்கள் நிற்கிது பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தோம் அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸில் உள்ளே வந்த உடனே நமக்கு இந்த இடத்துல ஆஸ்ட்ரிச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம கீரை கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே டிக்கெட் எடுத்தோடனே நமக்கு கீரை கையில் கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்க ஆஸ்ட்ரிச்சுக்கு நம்ம கொடுக்கலாம். பாரு, கொடுத்தா அங்கே கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸில் நம்ம டிக்கெட் வாங்க கையில் கொடுப்பாங்க. பாரு, கொடுக்குறியா? அது அங்கேருந்து வந்தது போயிடுச்சு. கொடுக்க மாட்டேன். அப்படியே உள்ள முழுங்குற மாதிரி செய்யுது பேர். பெருசா இருக்கா? போன் வேணுமா? பின்ன முட்டை உடஞ்சிரும் இல்லடா கீழே விழுந்து. இங்க பாரு, இதுதான் பெருசு. கொடுக்க மாட்டேன். அல்ல, அவர் கையில் இருக்க கீரையை பார்க்குது. அது போதும், வாங்க வேற இடத்த போய் பார்ப்போம். சூப்பர், வாங்க வாங்க. இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குல்ல உள்ள. அது நம்மளை எதுவுமே செய்யாது தம்பி. தம்பி இங்கே போய் நெல். இதில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி அங்கங்கே ட்ரீஸ் இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. கைக்கு உட்காருன்னா ஒண்ணுமே காணும். அது அங்கே போகணும். அது எதுக்கு தனியாக போவோம். எல்லாம் அங்கே பாரு, நிழல்ல படுத்துருக்கு பாரு. அப்போ அது வாட பாருப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஸ்ட்ரிச்சை பார்த்துட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல புறாக்கள் நிறைய வகை வகையாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த புறாக்கள்லாம் என்ன வகை அப்படிங்கிறதும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பேரெல்லாம் பலகையில் வச்சுருப்பாங்க. சரி, வாங்க போகலாம். முடியா முடியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புறா பாருங்க, வைரப்புறா அப்படின்னு சொல்லி குட்டியா இருக்கும். சரி வா வா. வைரம் 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 வைரம்
அதுவாக விழுந்துடும் இந்த பாரு. சரி வாங்க வாங்க. இது பாரு, அதுக்குள்ளே தான் அந்த கிளிலாம் அலையுது பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துல அந்த புறாக்களையெல்லாம் பார்த்தோன்னே அடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கிளாக் மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிளாக் மாதிரி இருக்கிறது. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கவும் நல்லாயிருக்கும். எங்கே உள்ளே போனால் ஏதோ சொல்ல போகிறாங்க. வந்துடும் ஒழுங்கா. வா வா, அது வீடியோவில் இருக்குவா. ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து வரீங்க அப்படின்னா இந்த சைடில் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் இந்த இடத்துல பார்க்குற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் எல்லாமே வந்து சேவலாக வச்சுருப்பாங்க. கோழியோட வகைகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. பார்ப்போம். சரி பார்ப்பலாம். இதெல்லாம் நம்ம நாட்டுக்கோழி மாதிரி. அதாங்க கோழி எல்லாம் சேவல் தான்டா, வகை வகையா இருக்கிறது தான்டா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த பிளேஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சேவல் இருக்குது, வாத்து இருக்குது. ஸோ அந்த வாத்தெல்லாம் இந்த சைடில் எல்லாமே வச்சுருப்பாங்க. சேவல் வகை எல்லாமே அந்த சைடில் வந்து டென்ட்டில் எல்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தீனி கொடுப்பாங்கன்னு பார்க்குறா. அதான் ஏய் தீனி கொடுப்பாங்கன்னு கையை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், ஹாட்டு மாதிரி செடி அழகாக நறுக்கியிருப்பாங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் வெட்டினது. வர போகலாம்டா. இங்கே பாரு எவ்வளோ பெருசு. இருக்கட்டும் இருக்கட்டும் வா. மீனே பயப்படுதுடா உள்ளார. பாத்ரூம் இரு, வெளியில போவேன். போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மீன் இருக்கும். ஸோ அக்வேரியமில் வந்து நீங்கள் வந்து மீனை பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முயல் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். இந்த முயல் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்கிட்ட வந்து கையில் வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து முயலுக்கு தீனி கொடுத்து உள்ளே கொடுப்பாங்க. ஸோ குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே போய் கூட பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கையில தொட விட்டாங்க. எவ்வளோ கையில தொட விட்டாங்க. தொட விட மாட்டாங்க.
தம்பி இங்க பாரு. ஒன்னே எதுவும் தூக்கிலாம் போட்டாங்க. ஒன்னும் கடிக்காது உன்னைய. நகராதீங்க நகராதீங்க. அங்க அங்க திரும்பி பாரு. நல்லா இருக்கா? இது என்னது இது? இந்த முயல் என்ன மொசு மொசுன்னு பொமேரியன் நாய்க்குட்டி மாதிரி இருக்கு. சிங்கத்தலை முயலா? அது மேல தாண்டி வராது. வந்தாலும் எங்க பேர போகுது? எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு. இங்க பேரு சூப்பர். ஆசை வந்துருச்சு. ஒன்னே ஒன்று என்கிட்ட இல்லை, அவர் தந்தா தான். எனக்கே அவர் 2 தான் தந்தார். இருந்தால் வாங்கி அளவு போடத்தான். அதுங்க எவ்வளோ தான் சாப்பிடும்? வரவனெல்லாம் போட்டுட்டு இருந்தா இங்கே வா லாவணி. போட்டோன்னே ஒன்று பிடிக்கும். தம்பி இரு, நான் உன்னை தூக்கி அதை எடு, அதை எடு. இப்போ போட அங்கே போடாத, அப்புறம் எப்படி மீன் எடுத்தீங்க? இங்கே போட்டேன்னா தெரியுங்க. இங்கே நிறையா இருக்கு. இவர் இங்கேயே போடு, இங்கே போடு. நான் அங்கே தள்ளி கொஞ்சம் தான் அங்கிட்டு தள்ளி அப்படி போடு. இன்னும் ஒன்று தானே இருக்கு. இங்கே பாரு, இங்கே நான் போடணும், இங்கே போடணும். போடு 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 போடுறா. தம்பி அம்மா போட்டுண்டா இரு. அவ்வளோ ரொம்ப சாப்பிடாது. அவர் மேலேயே வருது வேற எல்லாம். பரவாயில்ல. சரி வாங்க வர. ஓப்பன்ல இருக்கனால நல்லா பார்க்கலாம். இதில் இருக்கு. இங்கே போகிறோம். அச்சு என்னாச்சுப்பா? சும்மாவே அடிச்சுக்குது. பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல மரம் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் இருந்து இங்கேண்ணா இந்த பிளேஸ்க்கு வரீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து முட்டையிலேருந்து குஞ்சு எப்படி வந்து பொறிச்சு வெளியில் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். முட்டைக்குள்ளேருந்து அழகாக சின்ன சின்ன கோழி குஞ்சுகள் வெளியே வருது எப்படி என்னங்கிறத அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த மறக்காமல் பாருங்கள். டைமிங்கோடு வச்சுருக்காங்கப்பா. இங்கே பேர் எவ்வளோ ஹீட்டில் இருக்கணும் அதோட டேட் எழுதியிருக்காங்க பாரு. அந்த முட்டையில் எந்த தேதியில் வச்சுருக்காங்க, எவ்வளோ நாள் இருக்கு. இங்கே பாரு, அதில் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாரு எப்படி உருவாகும். ஆமாடா, இவர் இதில் அதுவே துடிச்சிட்டு இருக்கு பாரு. அவங்கள உடச்சு விட்டாதானேப்பா இப்படி அதுக்குள்ள அப்படியே உடஞ்சி வர்றதே அந்த உயிரோடு இருக்கு பாரு. சுவாசிக்குதாங்க பிறகு பாரு. அடுத்தது அதுல இருந்து எடுத்து இங்க வச்சிருவாங்களா? அதுக்கப்புறம் இப்படி வாங்கிடும்.
தீனி திங்கிதுடா. அதான் இங்கே இருக்கு பாரு 1 வீக். அவ்வளோதான், அதுலேருந்து பெருசு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியோட வகைகள்லாம் நிறையா இருக்குது. நிறைய அப்படி சுதந்திரமாக வந்து மரக்கிளைகளில் உட்காந்துருக்க மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா மாங்க் பேரட் அப்படின்னு சொல்லி ஒரு வகை இருக்குது. குருவி குட்டி குட்டியா வரும் அம்மா வரும். தம்பி இங்கே பாரு மயில் மாதிரி இருக்குது. இதில் போய் நின்று போகலாம் போ. இங்கே கல் தான் இருக்குது. போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த கிளிகளை எல்லாம் பார்த்துட்டு அடுத்து தொடர்ந்து நடந்து வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பேர்ட்ஸ் எல்லாம் கிளிகள்லாம் இந்த இதில் உள்ளார வந்து அடைச்சி வச்சிருக்க இடத்துக்கு வர முடியும். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்கும், இந்த மரத்துக்கிட்ட இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் தோகையை வந்து விரிச்சிருக்க மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல மயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பாருங்கள். மயில் தோகை மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோஸ் எடுக்க செம்மையாக இருக்கும். வா. ஆமாம்மா. எங்க அவன் எங்க? வா. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐவரிக்குள்ளே வந்து போக போகிறோம். கிளிகள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அடுத்து இந்த இடத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு பிளேஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5ஆக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு. ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்ம வந்து போகலாம். ஆமாம், வாஷ் பண்ணு. ரொம்ப இது பண்ணாத, கழுவுங்க. இறங்கி போகலாம். அவனு போட உள்ள போனீங்க போவேலையே. ஓகே, அங்க பாரு. இங்க இன்னும் அங்க வந்துருங்க தம்பி. அங்க பாரு, இங்கிட்ட வந்துரு. வா அங்கிட்ட வந்துருங்க. இங்கிட்டு வா தம்பி, இன்னும் அங்க நிறைய இருக்கு. அங்க கொடுக்கலாம், வா. இங்க பாரு, இவன் கையிலேயே பாரு. போவலாம் போவாது, அப்படியே இருக்கும். லாவணி, நீ இதுகிட்ட கூட இங்க வா. அது ஒண்ணும் செய்யாது, வா. அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம்? அந்த அங்க பாரு, இங்க பாரு. அச்சோ, அங்க பாரு. லாவணி, அதுல எல்லாம் இருக்கு பாரு. மேல பாரு, அது புலி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளிகளை எல்லாம் பார்க்கறதுக்கு இதுக்குள்ளே வரோம் பார்த்தீங்களா. வரும்போதே நமக்கு வந்து இங்கே பாருங்கள் தீனி இந்த மாதிரி வந்து சூரியகாந்தி விதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. கிளிகள்லாம் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நிறைய கிளிகள் வந்து நம்மக்கிட்ட வந்து தீனி சாப்பிட. இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளே வரும் பொழுதே இங்கே பாருங்கள் கடிக்குது, கையை கடிக்குதுடி. ஏய் ஐயோ, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து அழகாக வந்து நம்ம கையிலே வந்து உட்காருது. சூப்பராக வந்து பழக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா அருமையாக பாருங்க. நிறைய கிளிகள் வந்து நம்மக்கிட்ட தானாகவே வந்து தீனி சாப்பிட இந்த மாதிரி வரும். முடிஞ்ச அளவுக்கு தீனியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நிறைய கிளிகளுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். அவ்வளோதான். மண்டை மேல வச்சுக்கிட்டாப்பா, அது வந்து உட்காந்துடும். இங்கே ஒரு இன்னொன்று வந்துருச்சு பாரு. நான் கொடுக்குறேன். இது நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து மழை தூர்ற மாதிரி அப்படியே ஷவர் அடிக்கிற மாதிரி அழகாக வந்து நீர்த்துளி மேலே படுற மாதிரி இந்த இடம் வந்து செட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இருக்க கிளிகள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து குழுன்னு இருக்கிற மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்குது. பாருங்கள். போகலாம். அதெல்லாம் அப்படி தான் சுற்றிட்டு இருக்குவா. சூப்பராக இருக்கா? ரிசல்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
இடம் பிடிச்சிருக்கா? சரி பா, நல்லா குளுகுளுன்னு இருக்க மாதிரி இந்த இது வச்சுருக்காங்க பத்தியா. சின்னவருக்கு தகுந்த மாதிரி சின்ன கிளி. ஏடா தம்பி, சூப்பராக இருக்கா? ரிசல்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இடம் பிடிச்சிருக்கா? சரி சரி, கூட கூட. இங்க ஓகே, வாங்க வாங்க. வரும், அதுங்க வரும். இங்க பாரு எவ்வளோ பெரிய கிளி பாரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே வந்ததில் எங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு கிளி ரொம்ப பழகிருச்சு, கூடையே வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கிளியை பாருங்களேன், எங்கே பாருங்க, கூடையே வந்துக்கிட்டு இருக்குது. பெரிய கிளி கைக்கு போயிருச்சு. வா வா, இதுதான் எல்லாத்தையும் போகுது. இருங்க தீன் எப்படி வந்துட்டு வந்துச்சு? இது சும்மா உட்காந்துருக்குது. இது இங்க ஒண்ணு கேக்குது பாரு, இது கொடுங்கயா. ஏய் தம்பி, இதுக்கு காட்டு. இது பாவம் போக மாட்டேங்குது. அந்த பேரு சோல்டர் தீனி தீந்துருச்சியா?
தம்பி இது கூடுறா. ஒட்டுங்கள் சோளம் ஒட்டுங்கள் சாப்பிடுது முத்து சோளம் அதை கையில் பொறிக்கிட்டு இப்பதான் நல்லா இருக்கு. கொடு பார்க்கலாம். இங்கிட்டு வருது பாரு. இங்கிட்டு அதுக்கு தெரியல எங்க இருக்கீங்க. வரும் கீழே வரும். இங்க அது பாரு ரிஸ்வந்த். சூப்பர். நல்லா இருக்குடா தம்பி. வா அப்படியே நடந்து போலாமா? அங்கிட்டு போய் என்ன பார்க்கலாம். வா நீ அது அவ்வளோதான். அப்பா பறந்துருச்சு தம்பி. எங்க பாரு காளை மாடு பாரு. இங்க பாருங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் அப்படிங்கிற பார்ட்டுக்குள்ளே வந்து போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் உயிரினங்கள் இருக்க மாதிரியும் அண்டு கடலில் வந்து பயன்படுத்த பொருட்கள் இருக்க மாதிரியும் இருக்கும் பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க பாருங்க. சரிப்பா. வா அங்கே போகலாம். வாங்க போனா வாடா ஹர்ஷிதா. சரிடா. எங்கடா போ திரும்ப அங்க போகணுமா? ஏன் உனக்கு என்ன இப்போ ஒயிட்டு தான் வேணுங்கிற? இங்க பாரு திமிங்கலம் மாதிரி. திமிங்கலம் தான். இங்க பாரு அந்த கிளிய பாரு ஒரு மேலையே. அப்பலாம் வேணாம் தம்பி. போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கடல் பூஞ்சைகள் செடி. கடல் தண்ணிக்குள்ள அப்படிதான் இருக்கும். அது வச்சிருக்காங்க. வா வாங்க கிளிய பார்க்கலாம். அதுக்கு அடிக்கல கிரிப்புக்காக கீழே விழுவும்ட்டு. இது பாரு மிரட்டுது. நிழல்ல இருக்கும் அந்த கலர் எடுக்கல. இருடா போலாம்டா. ஏய் உள்ள எல்லாம் இறங்கக்கூடாது. அது வந்து தேளுடா. ஆமா அதான் நட்டுவாக்களி ஸ்கார்பியன். அங்கெல்லாம் உட்காரக்கூடாது. எழுந்திரி. உன்னை உள்ளேயே அலவுடு கிடையாது. போதுவா உள்ளேயே விட மாட்டாங்க. ஆமாப்பா தேளு கடிச்சா விஷம். ஆமா லிக்விட் தான் அது தண்ணி மாதிரி.
அப்படியே இருக்குப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திமிங்கலம் வந்து தண்ணிக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும், மேலே வந்து போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனத்தில் இருக்க மாதிரி அமைப்பு வந்து இங்கே வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. வா தம்பி போகலாம் நம்ம. போகலாம் வா. பாலைவனத்தில் இருக்க மாதிரி எது வரமாட்டேங்குதா? திரும்ப அங்கே போய் அதை வர வைக்கலாம் வா. சரி போகலாம் வா. வச்சுக்கலாம், தர மாட்டாங்க தம்பி. ஆமாம் கிடையாது கிடையாது. அழகா இருக்கு. தம்பி மேல உட்கார வந்துக்கிறான். ஆடா மாடா ஆடு ஆடு. என்னடா பண்றாங்க அவனுங்க? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீனில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கேஃபிட்டேரியா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் போடுறது வந்து டோக்கன் வந்து நீங்கள் இங்கே வாங்குற மாதிரி இருக்கும் அந்த லாஸ்ட்டில். அதே நீங்கள் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு டோக்கனை கொடுத்து வாங்குற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. நடந்து வர்றதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இதில் தான் வந்திருப்பாங்க. எல்லாம் அந்த ஒரு நாள் லேக்ல மில்லியன் ட்ரில்லியன் இருக்கும். அதான் இங்கே வந்து நிற்கிதியா. இந்த இதில் தான் நம்ம வந்தோம். ஆமாம் சரி போகலாமா அதில்? ஓகே போ தம்பி, அப்படியே அம்மா கூட போ. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள், உள்ளே இருந்து வெளியில் போயிட்டோம் அப்படின்னா ஆமாம் போகலாமா? இல்லைன்னா அங்கே தான் நின்று பிடிச்சோம். நம்ம பிடிக்கல, ஆனால் இவனை தான் பிடிக்க வச்சான். போ 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 போகலாம் போய். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு பாருங்கள் பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ அதையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து கேன்டீனில் வந்து நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே இதில் வந்து ஒரு நடைபாதை மாதிரி இருக்குது, அந்த பாதையில் நம்ம வந்து நடந்து வந்திருக்கோம். ரொம்பவே வந்து திருச்சிக்குள்ளே இப்படி ஒரு பார்க் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹாலிடேஸாக இருக்கட்டும், மற்ற நாட்களாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நாளை வந்து இந்த இடத்துல வந்து நல்லாவே நம்ம வந்துட்டு பொழுதுபோக்காக நம்ம வந்து இந்த இடத்த வந்து பயன்படுத்தலாம். இங்கே நிறைய வந்து 70 தியேட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பே பண்ணி விளையாடுற கேம்ஸ் மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 60 ரூபா டோக்கன் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
கேன்டீன்லேயும் அதே மாதிரி அங்கே வந்து அப்போதைக்கு அவைலபிள் இருக்க ஸ்நாக்ஸும் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி பெஸ்ட்டாகவே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அருமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.